ஐயோ சின்ன பசங்களா சேர்ந்து இப்படி ஒருத்தனை தலைவனா நிக்க வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம திமுக ஆட்சி இப்போ ஜென்சி கெட்ட போட்டு மக்களை ஏமாத்த போறாங்களாம்ப்பா. எல்லாரும் உஷாரா இருங்க மக்களை, தயவு செஞ்சு ஜென்சி கெட்ட போட்டு மக்களை உஷாரா பண்ண போறாங்களாம். அடுத்த ஆட்சியில அவங்க ஆட்சிய திருப்பி பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரெண்ட கொண்டு வர போறாங்களாப்பா. ட்ரெண்டுக்கு வர போறாங்களாப்பா. இவ்வளவு நாள் இல்லாத ட்ரெண்டு, இவ்வளவு நாள் இல்லாத நடைமுறை ஆட்சி. இப்ப விஜய் அண்ணாவுக்கு இவ்வளவு ஓட்ஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஜென்சி ட்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்றத பிடிச்சுக்கிட்டாங்கப்பா. அத நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கும்பல் வரப்போகுது. கும்பல் கிட்ட எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க, ஏமாந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம அனுபவிச்ச துயரங்களையும் கஷ்டங்களையும் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு மறந்துடாங்க. ஒவ்வொருத்தர் பட்ட வலிய வேதனையில டாஸ்மாகால போதை பொருளால எத்தனை பேரு கற்பழிப்பு நடந்து எத்தனை பேரோட குடும்ப வாழ்க்கை நாசமா போகணும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்து ஏமாந்துடாதீங்க. உஷாரா இருங்க மக்களே. எவன் வந்தாலும் யார் குறுக்க வந்தாலும் சரி, நம்ம அண்ணன் விஜயண்ணா மட்டும்தான் காலாகாலத்துக்கும் முதலமைச்சர்ன்றத மறந்துடாதீங்க. நமக்காக வந்து நிக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு அவரை ஏமாத்திடாதீங்க. வெறும் 4 நாள்ல ஏன் முதலமைச்சராகி இவ்வளவு பண்ணிருக்கவரு இந்த 5 வருஷம் எவ்வளவு பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. கஜானாவே காலி வச்சுட்டு போனாலும் நமக்காக இவ்வளவு இறங்கி பண்ணிருக்காரு. போதைப் பொருள் டாஸ்மார்க்கின் எவ்வளவோ அறிவிப்புகளை கொண்டு வந்துட்டாரு வெறும் 4 நாள்ல. ஆனா அப்படி இருந்தும் கொத்தடிமைகளா கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதை ஏன் பண்ணல, அதை ஏன் பண்ணல, அதுக்கு இதுக்கு முட்டுக்கட்ட போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை இப்ப பண்ண போறீங்க, அதை இப்ப பண்ண போறீங்க. 4-5 நாள் தானே ஆயிருக்கு. பொறுமையா இருங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் 75 வருஷமா ஆண்ட கட்சிக்கிட்ட கேட்காத கேள்விகள்லாம் மீடியாக்காரங்களாம் மைக்க பிடிச்சிக்கிட்டு எப்படிங்க சாத்தியமாங்க இது? 4-5 நாள் 75 வருஷம் ஆண்ட கட்சியெல்லாம் பண்ணாதத 4-5 நாள்ல எங்க அண்ணே பண்ணிடுறாரு. அதை பத்தி பேசுற விட்டுட்டு இதையே பண்ணல அதையே பண்ணல முட்டுக்கட்டை போட்டு வந்து நிக்கிறீங்க. இதனால தாங்க நாங்களாம் உங்களை ஊப்பிங்க கொத்தடிமைங்கன்னு சொல்றோம். கொஞ்சம் மாறுங்க தலைவா, எங்க ட்ரெண்டுக்கு வாங்க தலைவா.